வீடியோவில் டேலி பிரைமில் லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த சம்முக்கு எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னாக்கா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன், இன்னொன்று மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன். ஸோ நம்ம மல்டி லெட்ஜர் கிரியேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த லெட்ஜரை கிரியேட் பண்ண போகிறோம் இந்த சம்முக்கு. ஸோ சம்மு கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா ஐட்டமே டிரான்சாக்ஷனும் கவர் ஆகிற மாதிரி ஒரு சம்மு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிங்கிள் சம்மே போதும், எல்லா டிரான்சாக்ஷனும் மேக்ஸிமம் கவர் ஆகிருக்குது. ஸோ எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் இப்படி தான் உங்களுக்கு வரும். இவ்வளோ பெரிய சம் வராது, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் வரும். ஸோ இந்த சம் இப்படி கொடுத்துட்டாங்க. நம்ம செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன, இதுக்கான சொல்யூஷன் டேபிளுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சொல்யூஷன் டேபிள். இங்கே பாருங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன காலம் இருக்குது, லெட்ஜர் இருக்குது, என்னென்ன அந்த ஐட்டம்ஸ்லாம் ட்ரையல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸ்க்குலாம் என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது, லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது அது எந்த ஹெட்டு அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கணும். தென் அந்த அமௌண்ட் எழுதுகிறோம், அது டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிற நேச்சரும் எழுதுகிறோம். ஸோ இந்த டேபிளை அடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டேலிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேலி சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். டேலி சாஃப்ட்வேர் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு கம்பெனி நேமை கிரியேட் பண்ணி தான் அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பேர் பாருங்கள், தோனி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் தான் இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கிறோம். கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன், இன்னொன்று மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன். சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷனாக்கா இந்த பக்கம் கிரியேட் இங்கே இருக்குது, இப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியது. ஆனால் மல்டி லெட்ஜர் கிரியேஷனுக்கு கீழே வாங்க, சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போகிறோம். அங்கே லெட்ஜர்ஸ் இருக்குது, லெட்ஜர் செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ரைட் சைடில் பாருங்கள், மல்டி மாஸ்டர் இருக்குது பள்ளி, அதுக்கு கீழே என்ன ஆப்ஷன் இருக்குது, ஹெச் இருக்குது, அண்டர்லைன் இருக்குது. அதனால ஆல்ட் ஹெச் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன் வருது, இதில் மல்டி கிரியேட்டை செலக்ட் பண்ணுறோம். இப்படி ஸ்க்ரீன், இதுதான் வந்து மல்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் வரக்கூடிய எல்லா லெட்ஜரும் டைப் பண்ணுறது, இன்னொன்று லெட்ஜரை டைப் பண்ணுறது, குரூப்பை அங்கங்கே நம்ம செலக்ட் பண்ணுறது. நம்ம ரெண்டாவது மெத்தடில் போகிறோம் நம்ம. ஸோ அதனால் அண்டர் குரூப்பை வந்து ஆல் ஐட்டம்ஸ் வச்சுட்டு அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம கீழே வரோம். ஸோ ஃபஸ்ட் லெட்ஜர் நம்ம சம்மில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட் லெட்ஜர் purchases, purchase account 35,000 debit nature, salaries, indirect expenses 2,000 debit nature, rent, indirect expenses 1,500 debit nature, insurance, indirect expenses 300 debit nature, drawings ஓனர் பிஸ்னஸோடைய காசு அவருடைய சொந்த செலவுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதனால் drawings. அப்போ ஓனர் கொடுத்த காசு என்ன நேமில் இருக்குது, உள்ளுக்குள்ள கேபிட்டலாக இருக்குது இல்லையா, அந்த கேபிட்டலேருந்து நம்ம குறைச்சி காமிக்கணும். அதனால் drawings கேபிட்டல் அக்கௌண்ட், அமௌண்ட் 10,000 எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே கேபிட்டலுங்கிறது கிரெடிட்டில் இருக்கும், நம்ம drawings-க்கு அது நேர் ஆப்போசிட், அதனால் நேச்சரை மாத்திரம் டெபிட் நேச்சர். ஸோ drawings கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் நேச்சர். advertisement expenses, indirect expenses 600 debit nature, machinery fixed asset, அது ஒரு asset 25,000 debit nature, bank account 4,500 debit nature, computer fixed asset 22,000 debit nature, furniture and fittings fixed asset 10,000 debit nature, opening stock in hand 5,200 debit nature, debtors, sundry debtors 2,500 debit nature, bad debts
பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது வராக்கடன், அது ஒரு நஷ்டம், அது ஒரு ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், செலவாக நம்ம ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கோம், எல்லாமே டெபிட் பண்ணணும். ஸோ அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம ட்ரீட் பண்ணி அதை நம்ம டெபிட் நேச்சரில் கொடுக்குறோம். ஸோ 1000 rupees டெபிட் நேச்சர். கேரேஜ் இன்வார்ட்ஸ், அப்படி இல்லைன்னா அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ், அதாவது சுமை கூலி, அதாவது சுமந்துட்டு வர்றது. ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறோம்னாக்கா அது ஃபேக்ட்ரிக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம் இல்லையா, அதான் கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ், அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ 500 டெபிட் நேச்சர். அடுத்தது கேரேஜ் அவுட்வார்ட்ஸ், நம்ம ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு வரதுக்கு பேர் கேரேஜ் இன்வார்ட்ஸ், பண்ணி முடிச்ச ஃபினிஷ்டு குட்ஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் கேரேஜ் அவுட்வார்ட்ஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், அது கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ், இது கேரேஜ் ஆன் சேல்ஸ். பர்ச்சேஸுங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் இதை விட்டு வெளியில் போகுது. ஸோ ஒரு ப்ராடக்ட் தயாரித்து முடிச்சாச்சு, அப்போ அதுக்கான செலவு எல்லாமே டேரக்டில் வராது, அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. கேரேஜ் இன்வார்ட்ஸ் அப்படின்னாக்கா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 1500 டெபிட் நேச்சர். கோல், கேஸ் அண்ட் வாட்டர். இந்த கோல் கேஸ்லாம் ஆஃபீஸில் யூஸ் பண்ண போகிறாங்க, ஃபேக்ட்ரி தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இது ஒரு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ் என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ 1000 டெபிட் நேச்சர். டிப்ரிஷியேஷன், ஃபிக்ஸட் அசெட் உடைய தேய்மானம், டிப்ரிஷியேஷன், அது ஒரு செலவு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 2000 டெபிட் நேச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஸோ ஓனர் கொடுத்த கேபிட்டலுக்கு ஓனருக்கு அது வட்டி கொடுக்குது, அதனால அது ஒரு செலவு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 500 டெபிட் நேச்சர். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸில் நடக்கிற எல்லா செலவுக்குமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ 500 டெபிட் நேச்சர். சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்னும் எந்த அக்கௌண்ட் தான், சேல்ஸ் அக்கௌண்ட் தான். சேல்ஸுக்கும் சேல்ஸ் அக்கௌண்ட் தான், சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் சேல்ஸ் அக்கௌண்ட் தான். ஆனால் நேச்சர் மட்டும் மாற்றுவோம். சேல்ஸுக்கு கிரெடிட் நேச்சர்னாக்க சேல்ஸ் ரிட்டர்னுக்கு டெபிட் நேச்சர். அமௌண்ட் 1200. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். உற்பத்தி செலவுகள் கிடையாது, வியாபார செலவுகள். உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை விற்பனை பண்ணுறதுக்காக கூடிய செலவெல்லாம் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க, அதனால அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 500 டெபிட் நேச்சர். வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கூலிலாம் வந்து ஃபேக்ட்ரியில் கொடுப்பாங்க, லேபர்ஸ்க்கு ஃபேக்ட்ரியில் கொடுக்குது, அதனால் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 300 டெபிட் நேச்சர். பேங்க் சார்ஜஸ், நம்ம பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோம், அவங்க எதுக்கோ சார்ஜ் பண்ணுறாங்க, அது ஒரு எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 220 rupees டெபிட் நேச்சர். பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி டேட்டாஸ்க்கு வந்து எழுதி வாங்கிக்கிறது, அதுக்கு பேர் தான் பில்ஸ் ரிசீவபிள். அது ஒரு அசெட் நமக்கு. என்ன அசெட் அது, அது கரண்ட் அசெட்ஸில் கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள், கரண்ட் அசெட்ஸ். 1800 டெபிட் நேச்சர். சிஜிஎஸ்டி டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம். ஸோ டேக்ஸுக்கு அங்கே டேக்ஸ்னு ஹெட் இருக்குது, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அப்படின்னு ஹெட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். 350 டெபிட் நேச்சர். எஸ்ஜிஎஸ்டி, நம்ம ஸ்டேட்டில் தான் எந்த டேக்ஸ் இருக்குது, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ்ஜிஎஸ்டி, அதுவும் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். 350 டெபிட் நேச்சர். கமிஷன், கமிஷன் ரிசீவ்டா பெய்டான்னு சொல்லி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனாக்கா பெய்டுன்னு தான் மீன் பண்ணிக்கிறோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 600 டெபிட் நேச்சர். டொனேஷன், டொனேஷன் வாங்கியிருக்குமா கொடுக்கணும் எந்த டவுட்டும் உங்களுக்கு வர வேண்டாம், டொனேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கொடுத்தோன்னு தான் மீன் பண்ணிக்கிறோம், அதுவும் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 1000 rupees டெபிட் நேச்சர். எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 230 டெபிட் நேச்சர். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரியில் என்ன எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. ஃபேக்ட்ரியில் நடந்துச்சு, அவ்வளோ இருந்தால் நமக்கு போதும். அது எதுக்கு செலவு பண்ணனா, அது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம முடிவு வந்துடுறோம். இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க சம்மில், லைட்டிங், பவர், ஃபியோல் எக்ஸெட்ரா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஃபேக்ட்ரின்னு போயிட்டாவே நடந்த செலவு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் 900 டெபிட் நேச்சர். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்,
பொதுவான செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 100 டெபிட் நேச்சர். குட்வில் அது ஒரு அசெட். நமக்கு என்ன மாதிரி அசெட்? ஃபிக்ஸட் அசெட்டுங்க. ஸோ குட்வில்லை சாதாரணமாக நினச்சிக்க வேணாம், அது ஒரு ஃபிக்ஸட் அசெட். 1000 rupees டெபிட் நேச்சர். ஒரு கம்பெனியோடைய நற்பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அசெட். அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெய்டா ரிசீவ்டா? அவங்க கன்ஃபியூஷன் வேணாம், ரிசீவ்டுன்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லலைனாக்கா அது பெய்டுன்னு மீன் பண்ணிக்கிறோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 650 டெபிட் நேச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு அர்த்தம், நாம கடை வாங்கியிருக்கோம், அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோம், இதுவும் ஒரு செலவு. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 700 டெபிட் நேச்சர். இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம கம்பெனியில் வந்த லாபத்தை எடுத்து இன்னொரு கடையில் இன்னொரு கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னு ஹெட் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஹெட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், அமௌண்ட்டை போட்டுரும். 1000 rupees டெபிட் நேச்சர். லேண்ட் அண்ட் பில்டிங், அது ஒரு அசெட். என்ன அசெட்டு? ஃபிக்ஸட் அசெட். 20,000 டெபிட் நேச்சர். லீகல் எக்ஸ்பென்சஸ், ஏதோ கவர்மெண்ட் சம்மந்தமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுக்கான செலவாயிருக்குது, அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 800 டெபிட் நேச்சர். மிஸ்செலனியஸ் எக்ஸ்பென்சஸ், குறிப்பிட்டு பெயர் சொல்ல முடியாத செலவுகள் எல்லாமே மிஸ்செலனியஸ் எக்ஸ்பென்சஸ் வேறு வச்சுக்குவாங்க. சில்லற செலவுகள் எல்லாமே அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 450 டெபிட் நேச்சர். மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாங்க, நம்ம எந்த இன்னும் சொல்லலை, இங்கே பர்டிகுலராக சொல்லி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். 500 rupees டெபிட் நேச்சர். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். 260 டெபிட் நேச்சர். கேபிட்டல், மூலதனம். கேபிட்டலே இப்போ தான் வருது சம்மில், இந்த இடத்துல 41வது என்ட்ரியாக தான் கேபிட்டல் வருது. அங்கே அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்னே இருக்குது. ஸோ கேபிட்டல் இன் கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் 70,000. ஸோ நேச்சர் கிரெடிட். சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்டே இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். 50,000 கிரெடிட் நேச்சர். கிரெடிட்டாஸ், சன்ரி கிரெடிட்டாஸ் 10,000 கிரெடிட் நேச்சர். பில்ஸ் பேயபிள், முன்னாடி பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பில்ஸ் பேயபிள் நாம எழுதி கொடுத்துறோம். கடை வாங்கினவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் எழுதி கொடுக்குறோம். அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் பில்ஸ் பேயபிள். அது ஒரு கரண்ட் லைபிலிட்டி. எப்படி பில்ஸ் ரிசீவபிள் வந்து கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு நமக்கு சொத்து, அடுத்தவன் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குது, அது நமக்கு அசெட். நம்ம கொடுக்க வேண்டியதுக்கு பேர் தான் பில்ஸ் பேயபிள், அது நமக்கு கூட ஒரு பொறுப்பு, அதனால கரண்ட் லைபிலிட்டி. 2000 கிரெடிட் நேச்சர். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா, வெறும் டிஸ்கவுண்ட் சொன்னால் அது எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது ஒரு இன்கம். என்ன இன்கம்? இன்டைரக்ட் இன்கம். அமௌண்ட் 2000 கிரெடிட் நேச்சர். கமிஷன் ரிசீவ்டு, ஸோ இந்த கமிஷன் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டாங்க, இது ஒரு இன்கம். என்ன இன்கம்? இன்டைரக்ட் இன்கம். அமௌண்ட் 2000 கிரெடிட் நேச்சர். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், டிராயிங்ஸ்ங்கிறது என்ன? ஓனர் கம்பெனிலேருந்து காசை சொந்த செலவுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அப்படி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு கம்பெனி வட்டி சார்ஜ் பண்ணுது. அந்த சார்ஜஸான வட்டி கம்பெனிக்கு ஒரு இன்கம், அதனால் இன்டைரக்ட் இன்கம் 1500 கிரெடிட் நேச்சர். பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் மாதிரியே இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸுக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் ஒரே அக்கௌண்ட் தான், அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நேச்சரை மட்டும் மாற்றணும். பர்ச்சேஸ்க்கு டெபிட் நேச்சர்னாக்க பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு கிரெடிட் நேச்சர். இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆயிருக்குது, அது ஒரு இன்டைரக்ட் இன்கம். 2500 இன்கம்ங்கிறதுனால கிரெடிட் நேச்சர். எக்ஸ்பென்சஸ்னா டெபிட் நேச்சர், இன்கம்ங்கிறதுனா கிரெடிட் நேச்சர். இன்சூரன்ஸ் கிளைம், இன்சூரன்ஸுங்கிறது நம்ம எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் நமக்கு ஏதோ கிளைம் ஆயிருக்குது, அது ஒரு வருமானம். ஸோ இன்டைரக்ட் இன்கம் 3800 இன்கம்ங்கிறதுனால கிரெடிட் நேச்சர். மிஸ்செலேனியஸ் இன்கம், இதுக்கு முன்னாடி மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன சின்ன வருமானம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வச்சு, அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லை, அதெல்லாம் சேர்த்து வச்சதுனால அதுக்கு இந்த ஹெட்டில் கொண்டு போயிடலாம். ஸோ மிஸ்செலேனியஸ் இன்கம்ங்கிறது ஒரு இன்டைரக்ட் இன்கம். அமௌண்ட் 6200
credit nature. Bank loan. ஸோ பேங்க்கில் நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அது என்ன அக்கௌண்ட்டுக்குது, லோனுங்கிறது லோன் ஹெட்டில் போயிடுது நமக்கு இங்கே. ஸோ லோன் அது ஒரு லைபிலிட்டி 9,000 கிரெடிட் நேச்சர் வருது. ஸோ இன்னும் நமக்கு சம்மில் 2 ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரையல் பேலன்ஸில் இருக்குது, அது கேஷ். இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது, அது க்ளோசிங் ஸ்டாக். இன்னும் இந்த 2 என்ட்ரி நம்ம போட வேண்டி இருக்குது. ஸோ கேஷை நம்ம இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். மல்டி லெட்ஜரில் லெட்ஜரை க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா 2 லெட்ஜர் டேலியில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஒன்று கேஷ் லெட்ஜர், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர். ஸோ அதனால் இருக்கிற லெட்ஜரை நம்மளால் மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால அப்போ அமௌண்ட்டை போட்டாகணுமே நமக்கு இங்கே சம்மில் வந்து கேஷ்ன்னு சொல்லி போட்டு ஒரு லெட்ஜர் இருக்குது, அதுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது, அதுக்கு அமௌண்ட் இருக்காது. அது எப்படி என்ட்ரு பண்ணுறது? ஸோ கேஷ் லெட்ஜரை அது இருக்குது இல்லையா, அதனால் அது ஆல்டரில் போய் எடுத்து, ஆல்டர் ஆப்ஷனில் போய் எடுத்து அங்கே அந்த அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி ஆல்டரில் போய் தான் நம்ம ஏற்கனவே ஸ்டாக்குன்னு ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெட்ஜரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் அதிலே போகணும். ஸோ இந்த 2 ஐட்டம் நமக்கு என்ன பெண்டிங் இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் சம் அதோட நமக்கு முடியுது. ஸோ இப்போ இந்த கிரியேட் பண்ண லெட்ஜர்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணி முடிக்கணும். டேலியில் சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் என்டர், ஒரு ஃபைனலாக ஒரு எம்டி பிளாங்காக ஒரு இது வரும், அது மறுபடியும் என்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அக்செப்ட்னு சொல்லி கேட்கும். அக்செப்ட்டுக்கு மறுபடியும் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா அது அக்செப்டட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஆர் கிரியேட்டட் ஆல் த லெட்ஜர்ஸ் எக்ஸப்ட் கேஷ் அண்டு க்ளோசிங் ஸ்டாக். இந்த 2 ஐட்டம் தவிர மற்ற எல்லாமே கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கேஷ் என்டர் பண்ணலாமா? ஸோ கேட் ஆஃப் டேலிக்கு வர்றோம், எஸ்கேப். ஸோ கேட் ஆஃப் டேலியை நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ எங்கே போகிறோம்? நம்ம இங்கே ஆல்டருக்கு போகிறோம். என்ன வேலை செய்கிறதுக்காக? கேஷ்ங்கிற லெட்ஜர் ஆல்ரெடி இருக்குது, அதில் போய் நம்ம அமௌண்ட்டை என்டர் பண்ணோம். ஸோ ஆல்டர் உள்ள போய்ட்டோம், லெட்ஜருக்கு வர்றோம். ஸோ கேஷ் இருக்குதா? கீழே பாருங்கள், கேஷ் இருக்குது. நம்ம கிரியேட் பண்ண வேலை பாருங்கள், நம்ம கிரியேட் பண்ண எல்லா லெட்ஜரும் டிஸ்பிளேல இங்கே காமிக்குதுங்க பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம மெனக்கட்ட நம்ம கிரியேட் பண்ண எல்லா லெட்ஜஸுமே இங்கே இருக்குது, இன்க்ளூடிங் கேஷ். நம்ம கிரியேட் பண்ணல கேஷ் இருக்குது, அது டிஃபால்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் கேஷ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கேஷ் தான் என்ட்ரு கொடுத்துக்கிறோம். ஸோ நேராக அது கேஷ் இன் ஹேண்ட் ஹெட்டில் தான் இருக்குது. நேராக அமௌண்ட் காலத்துக்கு வந்துடுறோம். அமௌண்ட் எவ்வளோ சம்மில் இருக்குது? 2,000. என்ன நேச்சர்? கேஷ்னு இருந்தாவே அது டெபிட் நேச்சர் தான். என்ட்ரு கொடுக்குறோம், அக்செப்ட் கொடுக்குறோம், சர்வ் பண்ணிடுறோம். ஸோ கேஷ் லெட்ஜர் ஐட்டத்தையும் நம்ம என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த லெட்ஜரில் எடுத்துக்கிறோம். ஓப்பனிங் ஸ்டாக்னு இருக்குது பாருங்கள், நம்ம இந்த ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். டிஃபால்ட்டாக இருக்கிறது 2 லெட்ஜர் தான், ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர், இன்னொன்று கேஷ் லெட்ஜர். ஓப்பனிங் ஸ்டாக் லெட்ஜர் நம்ம தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் 2 ஸ்டாக், ஒரு ஸ்டாக் ஒன்று தான். அப்படிங்கும்போது ஆனால் என்ன எத்தனை இருக்குது? ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங். அதனால் இந்த ஸ்டாக்குக்குள்ளே தான் க்ளோசிங் ஸ்டாக்கு கொண்டு போய் போட போகிறோம். சரிங்களா? அதனால் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஐட்டத்தை இந்த ஆல்டர் லெட்ஜர் மாடலே வச்சுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். நம்ம பண்ணுறோம் ஆல்ரெடி ஓப்பனிங் ஸ்டாக் 1,60,500 நம்ம போட்டு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்து க்ளோசிங் ஸ்டாக்குன்னு இங்கே ஒரு காலம் இருக்கும், அங்கே போய் அந்த கர்சர் அங்கே வர வரைக்கும் என்ட்ரு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். இங்கே க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 5,200 இருக்குது. அதையும் பின்ன 1,60,500 ஆகுதுனாக்கா அது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ், அந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணிப்போம், அதெல்லாம் சேர்ந்து டோட்டல் நம்ம காமிக்குது. ஸோ எல்லாம் போக ஃபினிஷ்டு குட்ஸ் முடிஞ்சது போக இன்னும் ஸ்டாக்காக கிடக்கிறது எவ்வளோ, அதை தான் இப்போ நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ மென்ஷன் பண்ணும்போது டேட் என்ன போட்டுக்கிறோம்? ஓப்பனிங் ஒரு ஃபினான்ஷியல் பிகின் ஆகிறது 1 ஏப்ரல், எப்போ முடியுது? 31 மார்ச். அதனால் இந்த இயர் வந்து ஃபினான்ஷியல், இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் 1 ஏப்ரல் 2025, அது ஓப்பனிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்கோட டேட் என்ன இருக்கும்? எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல், அது என்னது? 31 மார்ச் 2026. அதனால் டேட்டு நம்ம அப்படி என்டர் பண்ணிடுறோம். என்டர். அமௌண்ட் எவ்வளோ சம்பளம் கொடுத்துக்கிறாங்க? 7,800. டெபிட் நேச்சர்னா கிரெடிட் நேச்சர் இங்கே தான் கவனமாக இருக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக்கு வந்து டெபிட் நேச்சர், அதனால் க்ளோசிங் ஸ்டாக் அதுக்கு நேர் ஆப்போசிட்டு, அதனால் கிரெடிட் நேச்சர்னு போடக்கூடாது. ரெண்டுமே ஸ்டாக்கு தான், பேர் தான் ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், ஆப்போசிட் நினச்சிக்காதீங்க. ரெண்டுமே நம்மகிட்ட இருந்த ஸ்டாக்கு, இப்போ இருக்கிற கடைசி இருக்கிற ஸ்டாக். அதனால் நேச்சர் ரெண்டுக்குமே டெபிட் நேச்சர் தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பனிங் ஸ்டாக்கு இருந்த லெட்ஜரை ஆல்டரில் போய் எடுத்து க்ளோசிங் ஸ்டாக்கை என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டோம். சேவ் பண்ணணுமா? என்ட்ரு கொடுத்தா இந்த பாப்பப் கீ வந்து நிற்குது. அக்செப்டா எஸ் ஆனது, அக்செப்டுக்கு என்ட்ரு கொடுத்தா அக்செப்ட் ஆகிடுது, சேவ் ஆகிடுது. ஸோ நம்ம இந்த சம்முக்குரிய எல்லா லெட்ஜஸுமே க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டோம். அண்ட் தென் அது டெபிட் நேச்சரா கிரெடிட் நேச்சரா அப்படிங்கிறத கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இனி நம்ம செய்ய வேண்டியது, டேலியில் நீங்கள் எக்ஸாமில் சொல்லி முடிச்சிட்டிங்கனாக்கா ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி ஸ்க்ரீனில் வைக்கணும். அது எப்படி பண்ணணும்? கம் டு த கேட்வே ஆஃப் டேலி. கேட்வே டேலிக்கு வர்றோம். இங்கே அந்த ரிப்போர்ட்ஸ்னு ஹெட்டுக்கில் இவ்வளோ இருக்குது இல்லையா? பேலன்ஸ் ஷீட்டு, ப்ரிஃபரன்ஸ் ரேஷியோன்னு சொல்லி நமக்கு தேவை. இங்கே எக்ஸாமில் நமக்கு நீங்கள் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி காமிக்கிறது. சம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க.
ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி காமிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் 2 ரிப்போர்ட் மட்டும் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு காமிக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக பேலன்ஸ் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கிறோம், என்ட்ரு கொடுக்குறோம். இதுதான் ரிப்போர்ட். இது வந்து கம்ப்ரஸ்டு மோடு. டீட்டெயில்டு மோடுக்கு Alt F5 Alt F5 கொடுத்தோம் அப்படின்னாக்கா டீட்டெயில்டு மோடு வந்துடும். அது வந்து ஹெட்டிங்ஸ் மட்டும் வரும். இது ஹெட்டிங்கில் நம்ம என்டர் பண்ண ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வரும். ஸோ இதுதான் நம்ம டீட்டெயில்டு மோடு. ஸோ இங்கே க்ளோசிங் ஸ்டாக் பாருங்கள், நமக்கு சரியாக வரலை. ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே நமக்கு இங்கே காமிக்கல. அது வேறு பக்கம் தான். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம்? அப்போ நம்மளுடைய பீரியட் வந்து கரெக்டாக செட் ஆகலை, ஃபிட் ஆகலை. 1st April 2026 வந்து 1st April 2025 எண்டு வந்து 31st March 2026. இது அங்கே இருக்குது. இந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்பொழுது என்ன பீரியடில் இருக்குது, அப்போ அந்த பீரியட் தப்பாக இருந்திருக்கும். அதை பார்க்குறதுக்கு நம்ம பீரியடை பார்க்குறதுக்கு அந்த பீரியட் ஆப்ஷன் போகிறதுக்கு கீ வந்து F2 ப்ரெஸ் பண்ணுனா இங்கே 1st April 2025 இருக்குது. இங்கே 2ல் எதுவுமே இல்லை. ஸோ 31st March 2026 என்ட்ரு கொடுக்குறோம். இப்போது க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது நம்ம போட்ட அமௌண்ட் வந்துருச்சு பாருங்கள். ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது 7,000 கரெக்டாக காட்டிடுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்பொழுது க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. மற்ற எதுவுமே மாறாது, மற்ற எல்லாமே மாறாது. பீரியட் மட்டும் கரெக்டாக இல்லைன்னாக்கா இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் கரெக்டாக காமிக்காது. ஸோ இங்கே சம்மில் இருக்கிற மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் காமிக்கலை, வேறு மாதிரி காமிக்குது, ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி டோட்டல் பண்ணி காமிக்குது அப்படின்னாக்கா நம்ம என்ன தப்பு செஞ்சுருப்போம், பீரியடில் கரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நேராக F2 ப்ரெஸ் பண்ணி பீரியடை செக் பண்ணி பார்க்குறோம். அங்கே பீரியட் தப்பாக இருந்துச்சுனாக்கா மாற்றுறோம், இல்லவே இல்லைனாக்கா நம்ம என்ட்ரு பண்ணி கொடுத்தோம்னாக்கா கரெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் மெத்தடு ரிப்போர்ட் ஜென்ரேட். இது ஒவ்வொரு வாட்டியும் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து பீரியடை செக் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தாச்சு. ப்ராஃபிட் எவ்வளோ, கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, இங்கே 15,200. ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, 17,800. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். கிராஸ் ப்ராஃபிட்டு 15,200, நெட் ப்ராஃபிட் 17,800. ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணலாமா? ஸோ கேட் ஆஃப் டேலிக்கு வரோம், எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம கேட் ஆஃப் டேலிக்கு பேக் வந்துடுறோம் நம்ம இங்கே. ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட் போகிறோம். இதுவும் கம்ப்ரஸ் மோடில் தான் இருக்கும். டீட்டெயில்டு மோடு பார்க்கணுன்னாக்கா Alt F5. ஸோ பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட்டை பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே பீரியட் சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. இந்த ஒவ்வொரு வார்டு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணும்போது பீரியட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ F2 ப்ரெஸ் பண்ணுறோம். பீரியட் பாருங்கள் 2ல் இல்லாமல் இருக்குது. ஸோ 1st April 2025 to 31st March 2026 பீரியட் சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட், 98,100 rupees. இதுதான் பேலன்ஸ் ஷீட், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சம்முக்கு, அதாவது தோனி அப்படிங்கிற கம்பெனியோடைய இந்த ட்ரையல் பேலன்ஸ் சம்முக்கு மல்டி லெட்ஜர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி லெட்ஜரை க்ரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான்.